உலக சினிமாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு திரைப்படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த பொன்னியின் செல்வன் டீசர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியிடப்பட்டது. ஒரு நிமிடம். அந்த ஒரு நிமிடம் டீசர் பார்த்தீங்கன்னா இந்த கதையோட கரு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இந்த டீசர் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்மறை விளக்கங்களை வந்து தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இந்த டீசர்ல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டீசர்ல முதல்ல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மணிரத்னம் ஃபிலிம் அப்படின்னு வருது. அதற்கு பின்னாடி ஒரு வரைபடம் காட்டப்பட்டுள்ளது. அந்த வரைபடத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது தஞ்சை, அதாவது சோழ சாம்ராஜ்யத்தை சுற்றி இருக்கிற அந்த சிற்றரசர்கள் அவர்கள் ஆண்ட இடத்தை வந்து அதுல பிரதிபலிக்கிறது. அடுத்து இந்த பாகுபலி திரைப்படத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை காண்பிக்கப்படும். சோ அத மாதிரி பல மடங்கு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை அந்த காட்சியில் காண்பிக்கப்படுகிறது. அடுத்து பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு காட்சியாக காண்பிக்கப்படுகிறது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா அருள்மொழிவர்மன் உத்தம சோழனுக்கு தனது மணிமகுடத்தை சூட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வரும். சோ இந்த காட்சி தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அடுத்த டீசர்ல காண்பிக்கப்பட்ட காட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அரண்மனை கோட்டை வந்து உடைச்சிட்டு கம்பீரமா யானை மீது ஆதித்யகரிகாலன் வர்ற அந்த காட்சி வந்து காண்பிக்கப்படுகிறது. மிக பிரம்மாண்டமா இருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த போர் காட்சிகளும் அதுல இடம்பெற்றுள்ளது. ஆதித்யகரிகாலன் போர்ல வென்றுட்டு வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு சொல்ற ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு காட்சியும் இந்த டீசர்ல வருது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த டீசர்ல பொன்னியின் செல்வத்தின் முக்கியமான கதாபாத்திரம் அருள்மொழிவர்மன் ஒரு குதிரை மீது ஒரு ஆக்ரோஷமாக ஏறி வர்ற அந்த காட்சியும் உள்ளது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வந்தியத்தேவனும் இந்த போரில் ஈடுபட்டுள்ள அந்த காட்சியும் இந்த டீசர்ல இருக்குதுங்க. அடுத்து இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா பெரிய பழுவேட்டையாரை காமிக்கிறாங்க. இந்த பெரிய பழுவேட்டையாரோட காட்சி பாத்தீங்கன்னா அந்த வீராணம் ஏரியில பனைமரம் சின்னம் போட்ட அந்த பாய்மர படகுல வர்ற அந்த முதல் காட்சி தான் இது அப்படின்னு நம்பலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன பழுவேட்டையாரையும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்க்கடி நம்பி வந்து ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்கிற மாதிரி ஒரு சீன் வருது. இது பாத்தீங்கன்னா கட்டாயம் அந்த கடம்பூர் மாளிகையில சதித்திட்டம் தீட்டப்படையும் அதை வந்து எட்டி பார்க்கறது தான் இந்த காட்சி. அடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு அந்த மதுராந்தகன் வந்து உள்ள வருவாரு. சோ அந்த காட்சி தான் அதுல இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏக்கத்தோட சுந்தர சோழர் ஒரு வாளை பார்த்துட்டு இருக்காரு. இந்த சாம்ராஜ்யத்தை யாரு காப்பாற்ற போறா அப்படிங்கிற சீன் தான் இந்த காட்சி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் கதையில வந்து குந்தவியும் நந்தினியும் நேருக்கு நேர் ஒரு இடத்துல வந்து சந்திப்பாங்க. இந்த காட்சி தான் இந்த டீசர்ல காண்பிக்கப்படுகிறது. ரொம்ப அழகா இருக்குதுங்க. அடுத்து காண்பிக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா ஆதித்யகரிகாலன் நந்தினியை மறக்கிறதுக்காண்டியும் அந்த போர்ல வெற்றி பெற்றதுக்காகவும் ஒரு வீரவசனம் பேசுற அந்த காட்சி வந்து இந்த டீசர்ல இடம்பெற்றுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா பராந்தகரத்தை நிறைய ரகசியங்களை வந்து ஆதித்யகரிகாலன் சொல்லுவாரு. சோ அந்த காட்சியும் இந்த டீசர்ல இருக்குதுங்க. இந்த பொன்னியின் செல்வன் கதையோட முக்கியமான வில்லன் பாத்தீங்கன்னா இந்த மந்திரவாதி ரவிதாசன், அவனையும் காமிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த பனைமரம் சின்னம் போட்ட அந்த மோதிரத்தை நந்தினி வந்தியத்தேவன் கொடுக்குற அந்த காட்சியும் இந்த டீசர்ல இடம்பெற்றுள்ளது. அதே மாதிரி இந்த கதையில வந்து படகோட்டி குடும்பமான அந்த பூங்கொழியும் இந்த டீசர்ல காண்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அருள்மொழிவர்மன் இந்த வானதியை கூட்டிட்டு வர்ற அந்த சீனும் இந்த டீசர்ல இருக்குதுங்க. அடுத்து மந்தாகினி இந்த பொன்னியின் செல்வனை காப்பாற்ற அந்த சீனும் காண்பிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாண்டிய ஆபத்து உதவிகள் அந்த இருட்டறையில ஒரு சபையா இருப்பாங்க, அதையும் இந்த காட்சியில இருக்குதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விக்ரமகேசரி, இந்த பார்த்திபேந்திர பல்லவன், அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆதித்யகரிகாலனோட சண்டை காட்சிகள் இது எல்லாமே இந்த டீசர்ல இடம்பெற்றுள்ளது. பொன்னியின் செல்வன் பகுதி 1 இந்த திரைப்படம் இந்த டீசரை வைத்து சொல்ல முடியும் இந்த திரைப்படம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இயக்குனர் மணிரத்னம், இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மான், இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும் நடிகர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான உழைச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் நிச்சயம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறோம். நன்றி. புதிய வீடியோக்காக காத்திருக்கும் தமிழன் சுபாஷ்.